முதலமைச்சர் விஜய் கூட்டியிருக்க அனைத்து கட்சி எம்பிகளோட கூட்டத்துக்கு திமுக ஏன் வரல? தொகுதி மறுவரை விவகாரத்தில் திமுகவோட நிலைப்பாடு தான் என்ன? விஜய் கூட்டின தமிழ்நாடு எம்பிக்களோட கூட்டத்தை திமுக ஏன் புறக்கணிச்சிச்சு? கனிமொழி சொன்ன அந்த விவகாரம் இந்த விவகாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். இதுதான் இப்போ தமிழக அரசியலில் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறைய சாதாரணமாக பார்த்தா மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கையையும் எல்லையையும் மாற்றுற திட்டம் தான். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வெறும் தொகுதிகளை மாற்றுற விவகாரம் மட்டும் கிடையாது. தமிழகத்தோட நாடாளுமன்றத்தில் ஒலிக்கிற மக்களோட குரலை பாதிக்கிற ஒரு விவகாரம். இந்த நிலையில தான் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தொகுதி மறுவரையறை திட்டத்துக்கு ஆலோசனை நடத்துறதுக்காக தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் அந்த கூட்டத்தில் திமுக பங்கேற்கவே இல்லை. ஏன் அப்படின்ற இதுக்கான விளக்கத்தை திமுக எம்பியான கனிமொழி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி கல்வி, சுகாதாரம் போன்ற துறைகளில் முன்னேறின தென் மாநிலங்களுக்கு மக்கள் தொகை குறைவா இருக்குன்ற காரணத்துக்காக அரசியல் ஆளுமையில தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்னு திமுக தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வருது. குறிப்பா கடந்த காலத்துல மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறந்த முறையில செஞ்சுட்டு வந்த தென் மாநிலங்கள்ல மக்களோட குரலை குறைச்சிடும் வகையில மறுவரை செய்யக்கூடாது அப்படின்றது தான் திமுகவோட குரலா இருக்கு. அப்படின்னா திமுக தொகுதி மறுவரையறையே வேண்டாம்னு சொல்லுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இங்கே தான் முக்கியமான விஷயமே இருக்கு. திமுகவோட ஸ்டாண்டு மறுவரையறையை தடுத்து நிறுத்துறதோ அதுக்கு எதிராக நிற்கிறதோ இல்லை. அது எந்த அடிப்படையில் செய்கிறாங்க அப்படின்றது தான். மக்கள் தொகையை மட்டும் அடிப்படையாக வச்சு தென் மாநிலங்களோட மக்களோட குரலை நாடாளுமன்றத்தில் குறைச்சிடக்கூடாது, இதுக்கு தெளிவான கேரண்டி வேணும், மாநிலங்களோட ஆலோசனை இல்லாமல் அவசரமாக முடிவு எடுக்கக்கூடாது, இதுதான் திமுகவோட கோரிக்கையாகவே இருக்கு. இதனால தான் விஜய் கூட்டின கூட்டத்துக்கு போய் புதுசாக ஒன்றும் நாங்கள் சொல்ல வேண்டி இல்லை அப்படின்னு கனிமொழி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டம் மக்களோட கவனத்தை திசை திருப்புற அரசியல் நடவடிக்கை கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ எழுற மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, தொகுதி மறுவரைன்றது எந்த அடிப்படையில் நடக்கும்? தமிழகத்தில் இப்போ இருக்கிற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் மக்களோட குரலை பாதுகாப்பாங்களா? ஒரு பக்கம் திமுகவோட எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் பாஜகவோட நடவடிக்கை. என்னதான் நடக்குதுன்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொகுதி மறுவரையறை வேணுமா இல்லை வேண்டாமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.